நீங்க பாபர் மசூதி இடித்த நேர்மை தெரியாதா? இன்னைக்கு வந்து சம்பள கொள்ளையடிச்சது தெரியாதா? கொலை செஞ்சது தெரியாது. 5 இஸ்லாமியர்களை கொலை செஞ்சாங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து முஸ்லீம்களை வந்து மிக மோசமாக 2ஆம் தர குடிமக்களை நடத்துறாங்க அப்படின்னா எப்படி இதை நம்புவாங்க? தங்கவரதராஜன் ஒரே வன்னியரசு அப்படிங்கிறது தங்கவரதராஜன் குறுக்கிடுறீங்க. அதாவது சகோதரர் வன்னியரசு சொல்றது, சோம்நாத் ஆலயம் யாரால் சேதப்படுத்தப்பட்டது? அப்படி சேதப்பட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட சோமநாத் ஆலயத்தை அன்றைக்கு உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபட்டர் நேரடியாக முன்னிருந்து அகற்றிவிட்டு அந்த சோமநாதத்தை மீட்டார் இல்லையா? அது சட்ட ரீதியானது. அன்னைக்கு ஜனாதிபதி கலந்துட்டார். அதே போல 500 ஆண்டுகள் சொல்றீங்க. அந்த 500 ஆண்டு காலம் என்பது அது வந்து பாருங்க, நீதிமன்றம் பல்வேறு தொல்புராட்சியில பல்வேறு விஷயங்கள் ஆய்வு பண்ணி அது வந்து ராமருக்கு சொந்தமான தீர்ப்பு வேணுங்கிறத வன்னியரசு பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு. இதுல வன்மையா கண்டிக்கிறது. இது என்னுடைய கருத்து. இல்ல ஒரு குறுக்கீடு. அதாவது அண்ணன் வந்து இது நீதிமன்ற 5 கொண்ட நீதிமன்ற தீர்ப்பு எதிர்ப்பது நியாயம் கிடையாது. நாகரிகமா? ஒட்டுமொத்த இந்திய சொத்து வன்னியரசு வீச்சுக்காக முடிவு பண்ண முடியாதுங்க. நீதிமன்றம் பல கட்டங்களாக பல ஆண்டுகளாக இன்னைக்கு வந்து ஒரு அநீதி ஏற்படுத்தி யாருக்கு சொந்தமான சொத்து கொடுத்திருக்காங்க. அவர் பதில் சொல்ல வர்றாரு. இருங்க தங்கவரதராஜன். நாங்க மதிப்பவர்கள் இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். நீதிமன்றங்களே நாங்க எப்போதுமே அவமதிக்க மாட்டோம். ஏன்னா இருங்க தங்கவரதராஜன் இருங்க காத்துருங்க. ஒரு விஷயம் இங்க பாருங்க, யாரு வழக்கு தொடர்றாங்களோ அவர்களே ஒத்துக்கிட்டாங்க. அவர்களே அவர்களை ஒத்துக்கிட்டு அவர்களே இந்த ராமராஜ் திருப்பி வந்தப்ப உங்களுடைய பெரிய வார்த்தை நிறுத்திக் கொள்ளுங்கன்னு பார்த்தாங்க. பேசலாம். அவர் பதில் சொல்லட்டும் தங்கவரதராஜன். இல்ல அதாவது நீதிமன்றத்தை மதிப்பவர்கள் எப்போதுமே விடுதலை சிறுத்தைகள். சபரிமலை ஐயப்பன் கோயில்ல பெண்கள் வந்து வழிபடலாம் சொல்ற உச்ச நீதிமன்ற நீதி அந்த தீர்ப்பையே மதிக்காமல் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை அச்சுறுத்தியவர்கள் பாஜக. இவர்கள் நீதிமன்ற மதிப்பை பத்தி அவமதிப்பை பத்தி இவங்க பேசலாமா? நீதிமன்றத்தை எங்க மதிச்சிருக்காங்க? ஹைகோர்ட்டாவது அதுவாது சொல்லி பேசியவர்கள் இவர்களாவது வந்து நீதிமன்றத்தை மதிப்பாங்களா? இவங்க எங்காவது விடுதலை சிறுத்தைகள் திமுக உள்ளிட்ட இடதுசாரிகள் நீதிமன்றத்தை மதித்துதான் இன்னைக்கு நாங்க செயல்பட்டு இருக்கோம். நீதிமன்ற அமைப்புகளே இவர்கள் வந்து கையகப்படுத்துகிறார்கள், அதை அச்சுறுத்துகிறார்கள். சொல்லி முடிக்கிறேன். வன்னியரசு தங்கவரதராஜன் 2 பேரும் காத்துருங்க. ஒரு சின்ன இடைவெளி எடுத்து நான் மீண்டும் வரேன். ஒரு செய்தி. அதாவது அரசு, அதாவது மன்னர்கள் காலத்துல யுத்தம் நடந்திருக்கு. மன்னர்கள் காலத்தில் நடந்த யுத்தத்தை வந்து இப்ப நீங்க பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பிற்போக்குத்தனமானது. அது வந்து முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. என்னுடைய கேள்வி, இவங்க வந்து அவுரங்கசீப் கல்லறையை தோன்றாங்க. அவுரங்கசீப்புடைய அப்பா தான் வந்து ஷாஜகான் வடிவமைத்ததுதான் செங்கோட்டை. அந்த டெல்லி பதற்றப்படாதீங்க அண்ணா, கொஞ்சம் பதற்றப்படாதீங்க. கொஞ்சம் இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த இந்துக்களை சிறுமைப்படுத்துறதுக்காக அந்நியர்களுக்கு ஆதரவா பேசுறது வந்து நாட்டுக்கு எதிரான பிரச்சனை. தங்கவரதராஜன் இருங்க, காத்துருங்க தங்கவரதராஜன். அவர் பேசட்டும், பதில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் முடிக்கல. அதாவது அவுரங்கசீப்புடைய கல்லறையை அடையாளம் இல்லாம ஆக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசியல் செய்யறாங்க. என்னுடைய கேள்வி, டில்லி செங்கோட்டையை கட்டியது யாரு? ஷாஜகான், அவுரங்கசீப்புடைய அப்பா. நான் பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு RSS சேர்ந்த கேள்வி எழுப்புறேன். உண்மையாவே வந்து இஸ்லாமியனுடைய அடையாளத்தை பூரா நீங்க அழிக்கிறதா? செங்கோட்டையை நீங்க வந்து அழிச்சிருவீங்களா? செங்கோட்டையில எதுக்காக நீங்க கொடியேற்றுறீங்க? செங்கோட்டை வந்து அமித்ஷா கட்டினதா? மோடி கட்டினதா? யார் கட்டினது? அப்பட்டமான பிரிவினவாதம் பேசுறாங்க. அப்பட்டமான பிரிவினவாதம் பேசலாம். ஒரு சின்ன